Hello my dear students, welcome back to the channel. Exercise 6.3 question number 10. CD and GH are respectively the bisector of angle ACB and angle EGF such that D and H lie on the sides AB and FE of triangle ABC and triangle EFG respectively. If triangle ABC is similar to triangle FEG, show that CD by GH equal to AC by FG. ஸோ இங்கே வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்னென்னா ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் எஃப்இஜி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இருக்குது. ஃபஸ்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி, செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்களா எஃப்இஜின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் நேம் கொடுத்துக்கிறேன் எஃப்இஜி such that D and H lie on the sides AB. So D வந்து AB சைடில் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது D and FE வந்து H வந்து FEங்கிற சைடில் இங்கே H இருக்குது. CD and GH are respectively the bisector of ACB. ஸோ இதோட பைசெக்டர்னு சொல்கிறாங்க. CDங்கிறது இதுதான். ஸோ பைசெக்டர்னால் அப்படி சென்டரில். அதே மாதிரி இதுவும் இது கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இது பைசெக்டர்னும் போது இந்த ஆங்கிள் சி வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும் இல்லையா? இந்த ஹோல் ஆங்கிள் வந்து பாதி பாதியாக டிவைட் ஆகும். ஸோ இதை வந்து நான் 1 2 3 4 இந்த ஜிங்கிற ஆங்கிள் வந்து இந்த ஜிஹெச்ங்கிறது பைசெக்டர், அதனால இது வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா கிவன் ABC is similar to triangle FEG. இது ரெண்டும் similar triangleன்னு சொல்லிட்டாங்க. ஸோ similar trianglesனா இதோட corresponding angles ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ angle A equal to angle F and angle B equal to angle E. Next angle C equal to angle G. ஸோ சிமிலருங்கிறதுனால இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம எழுதிக்கிட்டோம். பட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைடு சேம் ப்ரொப்போர்ஷனில் இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் எஃப்ஜிஹெச் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ இங்கே ட்ரையாங்கிள் வந்து இன் ட்ரையாங்கிள் ஏசிடி and in triangle FGH. FGHங்கிறது இந்த ட்ரையாங்கிள், ஏன் நான் மேலே இருக்க ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம எடுத்துக்கிறோன்னா இந்த ரேஷியோ பாருங்கள். ஏசி வந்து இந்த ட்ரையாங்கிளில் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா நமக்கு ஏசி வராது, ப்ரூஃப் பண்ண முடியாது. அதே மாதிரி எஃப்ஜியும் வந்து இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிளில் தான் இருக்குது. ஸோ அதனால இந்த மேலே இருக்க ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிள்லேருந்து நமக்கு என்ன தெரியும்? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு எஃப். இது வந்து நமக்கு கிவன். ஆக்சுவலி ஏ ஈக்குவல் டு எஃப்ங்கிறது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால நம்ம கிவன். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் பாருங்கள். இந்த ஆங்கிள் சி வந்து ஈக்குவலாக டிவைட் ஆயிருக்கா? ஸோ அப்போ ஆங்கிள் 2 ஈக்குவல் டு இந்த ஆக்சுவலி ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஜி. நம்ம இந்த ஹோல் ஆங்கிள் இங்கே எடுத்துக்க முடியாது, ஏன்னா இந்த சிடிங்கிற லைன் வந்து பைசெக்டர், அதனால இது ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கும். நமக்கு இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இந்த 2 ஆங்கிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் 4 இருக்குது. இந்த 2வை நம்ம என்ன எப்படி எழுதுவோம்னா ஆஃப் ஆஃப் ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் ஆங்கிள் ஜி. இந்த ஆங்கிள் சியோட பாதி தான் வந்து இந்த 2, பாதி வந்து ஆங்கிள் ஜியில் பாதி ஆங்கிள் 4. ஸோ இப்போ நமக்கு இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், ரெண்டு ஆங்கிள் இருக்கா? ஸோ யூஸிங் ஆங்கிள் க்ரைட்டீரியா இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ட்ரையாங்கிள் ஏசிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் எஃப்ஜிஹெச் பை ஆங்கிள் க்ரைட்டீரியா. ஸோ இப்போ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்னால் இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோவில் இருக்குமா? ஸோ இப்போ சிடியோட கரஸ்பாண்டிங் சைடு இது, சிடிங்கிறது பைசெக்டர், அப்போ இதோட பைசெக்டர் ஜிஹெச். ஸோ சிடி பை ஜிஹெச் ஈக்குவல் டு ஏசி, இதோட கரஸ்பாண்டிங் சைடு எஃப்ஜி, ஏசி பை எஃப்ஜி. இன்னொரு சைடும் இருக்குது ஏடி பை FH, அதையும் நம்ம என்ன எழுதிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.
இப்போ செகண்ட் பார்ட் ட்ரையாங்கிள் டிசிபி. டிசிபி இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெட்டில் மார்க் பண்ணுற ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஇ, இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணணும்னா நமக்கு தெரியும் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இயா, ஏன்னா ஏபிசி இஸ் சிமிலர் டு எஃப்இஜி. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது வந்து கிவன். அதே மாதிரி ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 3, ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 3, ஏன்னா ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஜி, இது வந்து நமக்கு கிவன். ஸோ இந்த ட்ரையாங்கிள்குள்ளே நம்மளுக்கு ஆங்கிள் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 ஈக்குவல் டு 3, 1ங்கிறது ஆஃப் ஆஃப் ஆங்கிள் சி அண்ட் 3 வந்து ஆஃப் ஆஃப் ஆங்கிள் ஜி. ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ யூசிங் ஆங்கிள் கிரைட்டீரியா ட்ரையாங்கிள் DCB is similar to triangle HGE by angle criteria. Next third part DCA is similar to HGF. DCAங்கிறது இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிள், ஃபஸ்ட்டு இங்கே நம்ம எடுத்தோம் இல்லையா, அது DCA HGF. இந்த அப்பர் ட்ரையாங்கிள் ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதுவும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் F, இது கிவன். நெக்ஸ்ட் ஆங்கிள் 2. ஸோ மேலே இருக்க ட்ரையாங்கிள் ஆங்கிள் 2 இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் ஆங்கிள் 4 இருக்குது. ஸோ இது ரெண்டும் 2ங்கிறது ஆஃப் ஆஃப் ஆங்கிள் சி அண்ட் 4ங்கிறது ஆஃப் ஆஃப் ஆங்கிள் ஜி. ஸோ யூஸிங் ஆங்கிள் கிரைட்டீரியா ட்ரையாங்கிள் DCA இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் HGF பை ஆங்கிள் கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. இன் ஃபிகர் E is a point on side CB produced of an isosceles triangle ABC with AB equal to AC. If AD is perpendicular to BC and EF is perpendicular to AC, prove that triangle ABD is similar to BCF. ABCங்கிறது ஒரு isosceles triangle. ஸோ isosceles triangle போது AB வந்து ஈக்குவல் டு ஏசியாக இருக்கும், இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் AD is perpendicular to BC. ஸோ இது ABC triangle. ஏடி வந்து பிசிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ ஈங்கிற பாயிண்ட் வந்து ப்ரொடியூஸ்டான சைடு சிபி. ஸோ இந்த சிபிலேருந்து ஒரு லைன் ப்ரொடியூஸ் ஆகுது, இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பாயிண்ட் வந்து இ, இதை எஃப்க்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த எஃப் வந்து ஏசிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இதுதான் கொஷின். இப்போ வந்து ஏபிடியும் இசிஎஃப்பும் ஏபிடி அண்ட் இசிஎஃப் இது ரெண்டும் சிமிலர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதான் கொஷின். ஸோ கிவன் வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் நம்ம கொடுத்துட்டாங்க, ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஏபி ஈக்குவல் டு ஏசியா, இது ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் நமக்கு ஒன்று தெரியும். ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைடு ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவல் சைடுனா ஏபிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் இது ஏபி, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் சி. ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஏசிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் பி. ஸோ இது எழுதிக்கலாம். ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் டி, இந்த ஏபிடியில் ஆங்கிள் டி வந்து 90 டிகிரி அண்ட் இசிஎஃப்ல ஆங்கிள் எஃப் வந்து 90 டிகிரி. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, ஈச் 90. இங்கே இது வந்து ஆங்கிள், இதுவும் ஆங்கிள். ஸோ திஸ் ட்ரையாங்கிள் ABD is similar to triangle ECF using என்ன criteria? angle criteria. ஏன்னா ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தாவே நம்ம சிமிலர்னு சொல்லிடுவோம். கொஷின் நம்பர் 12. Side AB and BC and median AD of a triangle ABC are respectively proportional to the sides PQ and QR and median PM of triangle PQR. Show that ABC is similar to PQR. இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, ABC PQR, இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். பட் இங்கே சில வந்து கண்டிஷன்ஸ் அவங்க சில நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா ஏபி பிசி அண்ட் மீடியம், இது ஏபி பிசி அண்ட் ஏடிஎன் வந்து இந்த ட்ரையாங்கிளோட பிக்யூ கியூஆர் பிஎம்க்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னு எழுதியிருக்காங்க. ஸோ ப்ரப்போர்ஷனலாக இருக்குன்றதை நம்ம எப்படி எழுதணும்? ஏபி இஸ் ப்ரப்போர்ஷனல், ஏன்னா ஃபஸ்ட்டு ஏபி கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு பிக்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை ரெண்டையும் நம்ம ப்ரப்போர்ஷனலாக எழுதியிருக்கலாம். ரேஷியோ ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு செகண்ட் பிசி கொடுத்துருக்காங்க, பிசி பை இங்கே செகண்ட் கியூஆர் இருக்குது.
நெக்ஸ்ட்டு மீடியன் ஏடி இஸ் ப்ரொபோஷனல் டு பிஎம். இது கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டும் நம்ம சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏபி பிசி ஏடி பற்றி நமக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆங்கிள்ஸ் பற்றி இங்கே ஆங்கிள் எதுவுமே கொடுக்கல. இந்த சைடு மீடியன் மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு ரெண்டு சைடு தெரியும். ஏபி பிசியும் கொடுத்துட்டாங்க, பிக்யூ கியூஆரும் கொடுத்துட்டாங்க ப்ரொபோஷனல்னு. இப்போது இந்த ஆங்கிள் பியும் இந்த ஆங்கிள் கியூவும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டா யூஸிங் சைடு ஆங்கிள்ஸ் சைடு க்ரைட்டீரியா வச்சு இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணிடுவோம். ஏன்னா சைட்ஸ் ஆல்ரெடி ப்ரொபோஷனல் நம்ம கொடுத்துட்டாங்க. ஏபி பிசி வந்து பிக்யூ கியூஆருக்கு ப்ரொபோஷனல். இந்த ஒரு ஆங்கிள் மட்டும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணிட்டா யூஸிங் எஸ்ஏஎஸ் வந்து நம்ம இதை சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணிடுவோம். பி ஈக்குவல் டு கியூன்னு ப்ரூஃப் பண்ணணும்னா அதுக்கு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஏபிடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிடி அண்டு பிக்யூஎம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருந்தாவே பி ஈக்குவல் டு கியூன்னு ப்ரூஃப் பண்ணால் நமக்கு போதும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் இன் ட்ரையாங்கிள் பிக்யூஎம். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சைடு ஆல்ரெடி ஏபி இஸ் ப்ரொபோஷனல் டு பிக்யூ and BC is proportional to QR and AD is proportional to PM. இது வந்து given. பட் நம்ம இந்த ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கும்போது இந்த ரேஷியோ ஓகே, AB by PQ. பட் இந்த BD வந்து இங்கே பாதி தான் இருக்கு இல்லையா, இங்கே QM நமக்கு வேணும். இந்த இடத்துல BC by QRக்கு பதில் பிடி பை கியூஎம்னு இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஆஃப் ட்ரையாங்கிள் மட்டும்தான் எடுத்துக்கிறோம், இந்த ஹோல் ட்ரையாங்கிளே நம்ம எடுத்துக்கல. ஸோ பாதி எடுத்துக்கிறதுனால இந்த பிசிங்கிற இடத்துல பிடி இருக்கணும், இங்கே வந்து கியூஎம்னு இருக்கும் கியூஆருக்கு பதில். ஸோ இந்த ஏடியும் பிஎம்மும் வந்து மீடியனுங்கும்போது இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும். பிடி ஈக்குவல் டு டிசி. ஸோ பிடி ஈக்குவல் டு டிசியாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஏடி வந்து இங்கே மீடியன். ஓகேவா? அதே மாதிரி QM இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் இங்கே பிகாஸ் பிஎம் வந்து மீடியனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்த மட்டும் இந்த ரேஷியோவை மட்டும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். இப்போது பிடி வந்து என்ன எழுதலாம்? ஆஃப் ஆஃப் பிசின்னு எழுதலாமா? ஆஃப் ஆஃப் பிசி டோட்டல் டிஸ்டன்ஸு. இது ஏடிங்கிறது மீடியன், அதனால் இது ரெண்டு ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஸோ பிடி வந்து பிசியில் பாதி தான் இருக்கும். அதே மாதிரி QM இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் QR. ஸோ இப்போது நமக்கு பிசி பை கியூஆர் ப்ரப்போர்ஷ்னலாக இருந்தால் இந்த ஆஃப் ஆஃப் பிசி பை ஆஃப் ஆஃப் கியூஆரும் ப்ரப்போர்ஷ்னலாக தான் இருக்கும். ஓகேவா? இது ப்ரப்போர்ஷ்னல்னால் இதில் பாதியும் ப்ரப்போர்ஷ்னலாக தான் இருக்கும். So if BC by QR is proportional, then half of BC by half of QR is also proportional. So அப்போ நம்ம இங்கே என்ன எழுதுவோம்னா AB by PQ, இங்கே half of BC by half of QR equal to AD by PM. So half of BC வந்து நம்ம BDன்னு எழுதிக்கிறோம். BD by QM equal to AD by PM. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு ஏபி பை பிக்யூ, பிடி பை கியூஎம், தென் ஏடி பை பிஎம் இந்த ப்ரப்போர்ஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி ப்ரப்போர்ஷன் இருந்ததுன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஎம் பை என்ன க்ரைட்டீரியன்? சைடு. ஏன்னா இந்த சைட்ஸ் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. பை சைடு க்ரைட்டீரியா. ஸோ அப்போது இது ரெண்டும் சிமிலர்னும் போது அப்போ இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும் தானே. இப்போ இது ரெண்டும் சிமிலராக இருக்கும்போது இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு Q. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோவில் இருந்ததுன்னா அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு நம்ம ப்ரூவ் பண்ணி இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிசி அண்ட் பிக்யூஆர். இந்த ஹோல் ட்ரையாங்கிளில் நமக்கு ஏபி பை பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஏசி பை பிஆர்
இந்த ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. ஏபி பை பிக்யூ, ஏசி பை பிஆர், பிசி பை கியூஆர், பிசி பை கியூஆர். இது வந்து கிவன். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம், ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூன்னு ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோவில் இருக்குது, ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆங்கிள் வந்து என்னது, சைடு ஆங்கிள். இது சைடு ஏபி, இது ஆங்கிள் அண்ட் பிசி சைடு. ஸோ எஸ்ஏஎஸ் ரூல் படி இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ யூஸிங் எஸ்ஏஎஸ், ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் யூஸிங் எஸ்ஏஎஸ் criteria.